வணக்கம் நண்பர்களே. 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கில் லாஸ்ட் யூனிட் தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 எடுத்துக்காட்டு பயிற்சி ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு 10 கேள்விகள் வரைக்கும் இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இந்த மாடலில் இருந்து டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் சரி, டிஆர்பி டெட் ஆனாலும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் நிறையவே இங்கேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிரவீன் தனது பிறந்த நாளுக்காக படத்தில் காட்டியுள்ளவாறு 3 மேல் சட்டைகள், 2 முழுக்கால் சட்டைகள் மற்றும் 3 ஜோடி காலணிகள் வாங்கினான். அவன் தன்னுடைய பிறந்த நாள் அன்று எத்தனை விதமான வழிகளில் தான் வாங்கிய உடைமைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது இப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன அப்படின்னா 3 ஷர்ட்டு, 2 வகையான ஃபேண்ட்டு, 3 செருப்பு காலணிகள் இப்படின்னு வச்சுருக்காங்க, செப்பல்ஸ்ன்ட்டு. இதில் அவங்க போடும்போது இங்கே பாருங்கள், ஃபேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷூ இப்படின்னு தான் போட போகிறாங்க. கரெக்டாக மூணுத்தையுமே போட்டாகணும். ஷர்ட்டை போட்டு ஃபேண்ட்டை போடாமல் விட முடியாது. ஃபேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டு கண்டிப்பாக எதை போடுவாங்க அப்படின்னா ஷூவை போடுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே தான் போடணும் இல்லையா? இப்போ ஃபேண்ட்டு அல்லது சட்டை அல்லது காலனின்னு சொல்ல முடியாது. அப்போ இது மூணுத்தையும் தான் போட போகிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றும் ஷர்ட்டும் போடணும், ஃபேண்ட்டும் போடணும், செருப்பும் போடணும். அப்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த மற்றும்ன்ற வார்த்தையை அவங்க சொன்னாலும் சொல்லனாலும், இல்லை அல்லதுன்ற வார்த்தையை சொல்லனாலும் உங்களால் கான்செப்டை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. அப்போ மற்றும் அப்படிங்கிறதால கொடுத்த இந்த 3 நம்பரையும் பெருக்கிட்டா முடிஞ்சிச்சு. இதில் வேறு எதுவுமே கிடையாது. அவங்க 2-3 விஷயங்கள் கொடுப்பாங்க, அதை நம்ம பெருக்க போகிறோமா கூட்ட போகிறோமான்றது தான். மற்றும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெருக்கணும், அல்லதுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டணும். இங்கே மற்றும் தான் விஷயம். கான்செப்ட் புரியுதா? ஏன் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷர்ட்டும் போடணும், ஃபேண்ட்டும் போடணும், ஷூவும் போடணும். அப்படி தானே போடுவீங்க. ஃபேண்ட்டை மட்டும் போட்டு சட்டை போடாமல் விட்டுருவோமா? நான் கிடையாது இல்லை. அப்போ எல்லாத்தையுமே போட்டு ஆகணுன்றதால மற்றும். அப்போ பெருக்கணும்னா 2 6, 6 3 18. அப்போ மொத்தம் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னா 18 வழிகள் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. மல்டிப்ளை பண்ண போகிறீங்களா, ஆட் பண்ண போகிறீங்களான்றது மட்டும்தான். சரிங்களா? அடுத்த 2வது கேள்வி பாருங்கள். 8ஆம் வகுப்பில் உள்ள கணித மன்றத்தில் MA, T மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இந்த கொஸ்டினை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இந்த 2 கேள்வியுமே அப்படியே கண்டினியூவாக கேட்டிருந்தாங்க. கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அப்போ 4 பேரில் ஒருத்தர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? 4 பேருமே போட்டி போடுவாங்கல்ல, நான் இருக்கேன்ட்டு. அப்போ மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. அடுத்தது கணித மன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர். தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா 4 சான்ஸ் இருக்குது. 4ல் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோம். அப்போ மீதி எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 3 பேர் தான். ஏன்னா தலைவராக தேர்ந்தெடுத்தவரையும் மறுபடியும் உபத்தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டோம். கரெக்டாக? அப்போ மீதி 3 பேர்ல இருந்தால் ஒரு உபத்தலைவராக தேர்ந்தெடுப்போம். நடுவில் பாருங்கள், மற்றும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சொன்னோம், மற்றும்னால என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 4 3 பெருக்கணுன்னா 12. இவ்வளோ தான் ஆன்சர் பாருங்கள். தலைவரை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பு 4, தலைவர் மற்றும் உபத்தலைவரை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பு 12. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்த இது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமால ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதையுமே விட நமக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால் நம்ம இதையும் பார்த்துடலாம். 6 உருக்கள் கொண்ட ஒரு கடவுச்சொல்லில், ஒரு பாஸ்வேர்டில் முதல் 2 உருக்கள் ஒவ்வொன்றும் 26 ஆங்கில எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாகவும், 3வது உரு அட்டு, ஆஷ், டாலர், பெர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், ப்ளஸ், இந்த சிம்பிள், ஸ்டார் அல்லது மைனஸ் என்ற 10 சிறப்பு உருக்களில், அவ்வளோதான். முதல்ல 26, அடுத்தது 10 சிறப்பு உருக்களில் ஏதேனும் ஒன்றாகும் மற்றும் அடுத்து வரும் 3 உருக்கள் 0 முதல் 9 வரையிலான எண்களாக அமைந்துள்ளது எனில் அத்தனித்துவமான கடவுச்சொல்லை கண்டுபிடிக்க. மொத்தம் 6 டிஜிட்டு. அதில் முதல் 2 டிஜிட் 26 லெட்டரில் இருக்கக்கூடிய ஏபிசிடியில் ஏதோ வேணாலும் இருக்கலாம். அப்போ 26 பெருக்கல் 26. அடுத்து இருக்கிற 3வது டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சிம்பிளில் ஏதாவது ஒன்று, அதனால் 10. மீதி இருக்கிற 3 டிஜிட்டுமே ஒரு 0லேருந்து 9க்குள்ளாடி, 0லேருந்து 9 வரைக்கும் அப்படின்னும் போது மொத்தம் 10 நம்பர். அடுத்து இருக்கிற 3 நம்பருங்கிறதால 10 × 10 × 10. அப்போ 26 பெருக்கணும்னா 676. 1 2 3 4 0 4 0. அப்போது 67,60,000 சான்ஸு. எத்தனை சான்ஸ் இருக்குது? 67,60,000 வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களாம்மா? நம்ம மொபைலில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் நம்ம 6 டிஜிட் பின் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற எந்த நம்பரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். போட்ட நம்பரை விட திருப்பி போடலாம். கரெக்டாக? அப்போ ஒரு நம்பர் போகிறதுக்கு இப்போது 6 டிஜிட்டில் நான் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். எந்த டிஜிட் வேணாலும் எங்கே வேணாலும் போடலான்னா
இங்கே 10 நம்பரில் எது வேணாலும் போடலாம். ஏன் 10 நம்பர்னு தெரிந்தால் 0வோட சேர்த்து மொத்தம் 10 நம்பர். அதே மாதிரி இங்கே 10 இங்கே 10 6 இடத்துலையுமே 10 சான்ஸ் இருக்குது. அப்போ 10 × 10 × 6 முறை பெருக்கினீங்கன்னா 1 2 3 4 5 6 0 வரும். எத்தனை வரும்? அப்போ 10 லட்சம். ஸோ நம்ம பாஸ்வேர்டு ஃபோனில் போடுறோம் பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு பார்க்கறதுக்கு மட்டும் மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 10 லட்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிங்களாமா? ஓகே, அடுத்தது கேள்வி பாருங்கள். சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும்? இங்கே பாருங்கள், ஒரு கேள்விக்கு அப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று சரின்னு சொல்லலாம், இல்லை தவறுன்னு சொல்லலாம். 2 மொத்தம் இதே மாதிரி 3 கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்விக்கு 2 சாய்ஸு, ரெண்டாவது கேள்விக்கு 2 சாய்ஸு, மூணாவது கேள்விக்கு 2 சாய்ஸு. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியாகணும்? 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாகணும். முதல் கொஷின் மற்றும் இரண்டாவது கேள்வி மற்றும் ஏதாவது ஒன்று விட்டுற முடியாது இல்லை, 3த்துக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? மற்றும்னு அர்த்தம். அப்போ மற்றும் அப்படின்னாலே என்ன பண்ணிக்க சொல்லிட்டோம்? பெருக்க சொல்லிட்டோம். ஸோ 2 × 2 × 2 8. மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்கும் அப்படின்னா 8 வாய்ப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்ததா இதே பார்த்தீங்கன்னா பயிற்சி 7.1ல் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு 10 கேள்விகள் இருக்குது. அது கடைசி 2 நமக்கு தேவைப்படாது. இந்த மாடலில் வரக்கூடியது ஒரு 8 கேள்விகள் இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. முன்னாடி சொன்னது எல்லாமே அதே பயிற்சியில் எடுத்துக்காட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது. சரியா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் பனிக்கூழ் ஐஸ்கிரீம் அல்லது கேக் வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பனிக்கூழில் சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என 3 வகைகளும், இனிப்பு ரொட்டியில் கேக்கில் ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் என 2 வகைகளும் உள்ளது எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ வாங்குவதற்கு எத்தனை வாய்ப்புகள் உள்ளது? இவ்வளோ பெரிய கேள்வியில் நான் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இந்த கேள்வியில் வேறு எதுவுமே நீங்கள் வேண்டாம். என்ன தேவை? முதல்ல ஒரு 3, அடுத்து ஒரு 2, அல்லது இவ்வளோதான் வார்த்தை. இப்போ தான் சொன்னோம். அல்லதுன்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஸோ 3 + 2 5 முடிஞ்சு போச்சு. வேறு கொஷினை பற்றி எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த 3 வேர்டு மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது 2-3 நம்பர் சொல்லியிருப்பாங்க. அல்லது மற்றும் ஒன்று டைரெக்டாக இந்த அல்லது மற்றும்னு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அது சம்மந்தமாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். அது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 5 வாய்ப்புகள். சரியா? அடுத்தது 2வது பாருங்கள். சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது? இங்கேயும் பாருங்கள், 5 4 அல்லது இவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ 5 4 அல்லதுன்னு இருக்கிறதால என்ன பண்ணணும்? 5 4 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 5 4 கூட்டினோன்னா 9 முடிஞ்சிச்சு. பாருங்கள், நீங்கள் நிறையெல்லாம் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அல்லது மற்றும் இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா போதும். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். ஒரு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் கீழ்வரும் 3 பிரிவுகள் உள்ளன. அறிவியல் பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பிரிவில் 3 பார்ட் இருக்குது. கலைப்பிரிவில் 3 பார்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வியில் 2 பார்ட் இருக்குது. இதில் எனில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் சொல்லுங்கள், அல்லது வருமா மற்றும் வருமானு மட்டும் சொல்லுங்கள் போதும். அல்லது வருமா மற்றும் வருமா. நீங்கள் இந்த ஸ்கூலில் மொத்தமாக 3 6 9 8 குரூப் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு குரூப்பில் தான் சேர முடியும். ஒன்று அறிவியல் பிரிவு அல்லது கலைப்பிரிவு அல்லது தொழிற்கல்வி பிரிவு. ஒரே ஆள் எப்படி 2த்தில் சேர முடியாது இல்லையா? அப்போ ஏதாவது ஒன்று தான். அப்படின்னா 1 அல்லது 2 அல்லது 3 தான். ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அல்லதுன்றதால ப்ளஸ். 2வதுலேயும் 3 இருக்குது. அல்லது ப்ளஸ். 3வதுல 2 இருக்குது. அப்போ 3 3 6 2 8. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவனுக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 8 வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கொஷின் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. அடுத்த 4வது பாருங்கள். உங்களிடத்தில் பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கான 2 வகையான கைப்பைகளும் 3 வெவ்வேறு வண்ண நீர்க்குவளைகள் வாட்டர் பாட்டில்ஸ் உள்ளது எனில் நீங்கள் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு கைப்பை மற்றும் ஒரு வண்ண நீர்க்குவளையை கொண்டு செல்வதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? பாருங்கள், 2 பேகு 3 வாட்டர் பாட்டில் மற்றும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சிச்சு, இவ்வளோதான். மற்ற எதுவுமே கிடையாது. நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த 3 விஷயந்தான். மற்றும் அப்படின்னு என்ன பண்ண சொல்லிட்டோம்? பெருக்க சொல்லிட்டோம். அப்போ 2 3 பெருக்கணுன்னா 2 3 6. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 6 வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது 5. பள்ளி மாணவர்களுக்கான 4 இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் ABCDE என்ற 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தினை கொண்டும். பாருங்கள், மொத்தம் எத்தனை இலக்க வரிசை எண்ணா? 4 இலக்கம்.
அப்போது கண்டிப்பாக 4மே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இலக்கமும் இருக்கணும், மற்றும் 2வது இலக்கம் இருக்கணும், அப்போ எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுன்றதால மற்றும் தான். அப்போனா பெருக்கல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் மொத்தம் எத்தனை நம்பரை யூஸ் பண்ணுறாங்கன்னா 5 நம்பர் ABCD இன்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு 5 சான்ஸு. அடுத்ததாக அதனை தொடர்ந்து வரும் 3 இலக்கங்கள் ஒவ்வொன்றும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டும் அமைந்துள்ளது. அப்போ 10 எண்ணை வச்சும் இருக்குது அப்படின்னா 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. ஸோ ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 10 நம்பரையும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 அப்படின்னா மொத்தம் 5000 வழிகள் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் ப்ராக்கெட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். A000 அதே மாதிரி B0, அந்த 000ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 10 நம்பர் போடுறோன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0ன்னு போட வாய்ப்பு இருக்கு இல்லையா? 3 இடத்துலையும் என்ன மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0 வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 இந்த 5 சான்ஸ் மட்டும் வராது. மொத்தம் 5000, அதில் இந்த 5 வராது. அப்போ இந்த 5ஐ விட்டுட்டோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 4995 சான்ஸ் இருக்கும். முடிஞ்சிச்சு. இந்த கேஸ் அவங்க சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 5000னே எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னா 4 இலக்க வரிசை எண் கொடுக்குறாங்கன்னும் போது வரிசை எண் பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? 1லேருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா? 00ன்னு ஆரம்பிக்க மாட்டாங்கன்றதை நம்மளால் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அழகாக அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. 5000ல் இந்த 5 மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ மீதி எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா 4995 வழிகள் இருக்குது. சரிங்களாமா? அடுத்ததாக 6வது கேள்வி. ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு. அப்போ இதுவும் 4 டிஜிட் தான். ஒவ்வொரு இடமதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை வழிகள் உள்ளது? மொத்தம் 4 இலக்கங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன பாஸ்வேர்டு தான். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போடுறோம் அப்படின்னா சொன்னோம் இல்லைங்களா? அதே தான். அப்போ 4 இலக்க எண் 4த்துலேயுமே 10 நம்பருமே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க சொல்லலை. இந்த நம்பரை போடணும் இந்த நம்பரை போடக்கூடாதுலாம் எதுவுமே சொல்லலை. 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 எண்களை கொண்டு உருவாக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்னா 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 1 2 3 4 0. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 10,000 வழிகள் இருக்குது. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக 7வது கேள்வி. ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? அப்போது ஒவ்வொரு பிரிவில் இருக்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லி ஆகணும். கரெக்டாக? இங்கே பாருங்களேன். ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட ஒவ்வொரு வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள். ஃபஸ்ட்டு பிரிவில் 5, 2வது பிரிவில் 5, 3வது பிரிவில் 5. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அனைத்து வினாக்களுக்கும் விடையளிச்சாகணும். அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. கரெக்டுங்களாமா? இப்போது சாய்ஸ் இருக்குது. முதல் பிரிவிலேருந்து ஒரு 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம், 2வதுலேருந்து 3க்கு பண்ணலாம், அடுத்ததில் 2 பண்ணலான்னா வேறு வேறு வழி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? இதில் 4 இதில் 3 இதில் 2ன்ட்டு கொஷின்ஸை மாற்றி மாற்றி பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது 15 கொஷினு. கரெக்டாக? 5 + 5 + 5. ஆனால் 15 கேள்விக்குமே பதில் சொல்லி ஆகணும் போது அப்போ எனக்கு இருக்கிறதே மொத்தமே அந்த 15 வழி தான். ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும். அப்போ என்கிட்ட வேறு சான்ஸே கிடையாது. இது இல்லைன்னா அதெல்லாம் மாற்றியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ எனக்கு இருக்கிற மொத்த வழிகளே எத்தனை அப்படின்னா 15. எல்லா கேள்விகளுக்கும் இங்கே அல்லது மற்றும்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 15 கேள்வி, 15க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதால 15 வழிகள் இருக்குது. நான் புரிஞ்சு முடியுதா? இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா முதல் பிரிவுக்கு ஆன்சர் பண்ணணும், அண்ட் 2வது பிரிவு அண்டு 3வது பிரிவுன்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பெருக்க செஞ்சுருவீங்க. இங்கே அப்படி கிடையாது. இதுலேயே இந்த 5 வினாக்கள் சொல்லிவிட்டு இதில் 3த்துக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ பெருக்கி இருக்கணும். இங்கே அந்த சான்ஸ் கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? மொத்தம் 15 வழிகள். அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட சுழல் சக்கரத்தினை கொண்டு இருமுறை சுழற்றும் பொழுது கிடைக்கும் எண்களை கொண்டு 2 இலக்க எண்களை அமைத்தால் எத்தனை விதமான 2 இலக்க எண்களை அமைக்க முடியும்? இலக்கங்களை மறுமுறையும் பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் பாருங்கள். இதை வச்சு அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு 2 இலக்க எண்ணை அமைக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னதுக்கு இதுக்கெல்லாம் அதே மெத்தடில் போடணும் அப்படிலாம் கிடையாது. இதை வச்சு இலக்கங்கள் அமைக்கணும்னா எத்தனை? இப்போ இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 மொத்தம் 5 இலக்கம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் 5 நம்பரை போடலாம். இன்ட்டு 2வது நம்பர் போடும்போது இலக்கங்களை மறுமுறையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ மீதி எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 4 நம்பர் தான் இருக்கும். அப்போ 5 20 மொத்தம். அப்போ எத்தனை நம்பர் கிரியேட் பண்ண முடியும்னா 20. நீங்கள் வேணால் இந்த 5 நம்பரை வச்சு யோசிச்சு பாருங்கள். உங்களால் 20 2 டிஜிட் நம்பரை உருவாக்க முடியும். ஒருவேளை இங்கே 2 இலக்க எண்களையும் கேட்கவே ஓகே. சப்போஸ் இதுவே 3 இலக்க எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் 5 நம்பர் போடலாம், அப்புறம் 4 நம்பர் போடலாம், அடுத்தது 3 நம்பர் போடலாம். அப்போ இதை வச்சு எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்க முடியும்னா 5 20 3 6 60 நம்பரை உருவாக்க முடியும் 3 இலக்க எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா. இதை வச்சு 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும்னு கேட்டாங்கன்னா முதல்ல 5 நம்பர் போடலாம், அடுத்து 4 நம்பர் போடலாம், அடுத்து 3 நம்பர் போடலாம், அடுத்து 2 நம்பர் போடலாம். அப்போ எத்தனை இலக்கங்கள்னா 5 20 3 6 60 ஒரு 2 120. அப்போ 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னா 120 எண்கள் உருவாக்க முடியும். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி 5 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும்? அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கீழே மேலே நான் கொஸ்டின் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த 5 இப்போ இவ்வளோ ஐடியா சொல்லிட்டேன் இல்லைங்களா? 2 இலக்கம் உருவாக்கத்துக்கும் சொல்லிட்டேன், 3 இலக்கத்துக்கும் சொல்லிட்டேன், 4 இலக்கத்துக்கும் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி 5 இலக்க எண் உருவாக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை வழிகளில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தா பாருங்கள், இதில் சில கொள்குறி வகை வினாக்களும் கொடுத்துருக்காங்க. இந்த கொள்குறி வகை வினாக்கள்லேருந்து 2 கொஸ்டினை வந்து டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. 11 பாருங்கள். பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார். இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும். ஒன்று பாய் இல்லைனா அல்லது கேர்ள். அப்போ பாய்ஸ்னால் 25, கேர்ள்ஸ்னால் 15. ஒரு ஆளை தான் சூஸ் பண்ண முடியுன்றதால ப்ளஸ்ஸு மொத்தமே ஒரு ஆள் தான். அப்போ 26 ஒரு 15 கூட்டினோன்னா 41 தான் ஆன்சர். ஒருவேளை அவங்க பாய்ஸில் ஒருத்தர் கேர்ள்ஸில் ஒருத்தர், பாய்ஸ் ஒருத்தவங்க அண்டு கேர்ள்ஸ் ஒருத்தவங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா 26ஐயும் 15ஐயும் பெருக்கி இருக்கணும். புரியுதான்னு பாருங்கள். இங்கே மொத்தமே இவர்களிலிருந்து ஒருவரை தான் ஆசிரியர் சூஸ் பண்ணுறாரு. இதுவே பாய்ஸில் ஒருத்தர் கேர்ள்ஸில் ஒருத்தர்னா பாய் அண்ட் ஏ கேர்ள், அப்போ பெருக்கி இருக்கணும். இங்கே பாய் ஆர் கேர்ள் தான் அல்லது தான், அதனால் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது 12. 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்? 3 காயின். நாம் ஏற்கனவே இந்த ப்ராபபிலிட்டியில் சொல்லிட்டோம், இருந்தாலும் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு காயினுக்குமே 2 சான்ஸ் இருக்குது. ஹெட்டு அண்டு டெய்ல், இப்படின்னு ஹெட் ஆர் டெய்ல் 2 சான்ஸ் இருக்குது. அப்போ 2 × 2 × 2 என்ன கிடைக்கும் பெருக்குனீங்கன்னா 8. அப்போ 3 காயினை டாஸ் பண்ணும்போது மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 8 சான்ஸ் இருக்குது. நம்ம இதை வச்சு தான் நிகழ்தகவில் சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்ததாக இந்த கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இந்த 3 நாணயங்களை ஒரே சமயத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சியில் அவங்க ஒரு முறை கேட்டிருந்தாங்க. அடுத்து 3 பலவுள் தெரிவு வினாக்களில் ஏபிசிடி தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது? பலவுள் தெரிவுனா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு 4 ஆப்ஷன், 2வதுக்கு 4, 3வதுக்கு 4. 4த்தில் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு அண்டு தேர்டுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மேலே சொன்னது அப்படியே 5 கேள்வின்னு சொன்னோம், அதில் ஆப்ஷன்லாம் அவங்க சொல்லலை. கரெக்டாக இங்கே சொல்லியிருக்கிற 3 கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 4 × 4 × 4 நன்னாங்க 16, 16 நாங்கு 64 சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை மாற்றி பண்ணணும், சூஸ் பண்ணணும்னா 64 விதமான வழிகளில் உங்களால் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து 14வது கேள்வி. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? இது போன முறை 2023 டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டினை மட்டுமே 3 வாட்டி கேட்டிருக்காங்க. சேம் இதே கொஸ்டினை 3 முறை கேட்டிருந்தாங்க. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? ஈரிலக்க எண்கள்னா 2 டிஜிட் நம்பர். பாருங்கள், 17, 27, 37, 47, 57, 67, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 87, 97. கரெக்டா? அவங்க எத்தனை 7 இருக்குன்னு கேட்கல, எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 எண்கள்.
ஒருவேளை இதே கேள்வியில் ஈரிலக்க எண்களில் எத்தனை 7 இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 77 மட்டும் 2 7 இருக்கிறதால 19ன்னு சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக 100க்குள்ளே எத்தனை 7 இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா முன்னாடி ஒரு 7 சேர்ந்துருக்கும் இல்லையா 10க்குள்ளாடி, அதையும் சேர்த்து 20 ஆயிருக்கும். நம்ம இந்த சினிமா படத்தில் காதலன் படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள். அதில் இருந்த 9 வச்சு இப்படி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. 100க்குள்ளாடி மொத்தம் எத்தனை 9 இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஆனால் இங்கே கொஷின் வேறு. ஈரிலக்க எண்களில் 7 ஒரு இலக்கமாக வச்ச எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான விடை ஆப்ஷன் பி 18. சரிங்களாமா? ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் 8th புக்கில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கொஷின்ஸ் இவ்வளோ தான். இதுலேருந்து இந்த சொல்லிட்டோம் முதல்லையே டிஎன்பிஎஸ்சிலேயே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு டெட்டு டிஆர்பிலையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களாமா? அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.